வணக்கம். நாம் பிருகு முனிவரை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அக்னிக்கு அவர் சாபம் கொடுத்தார் என்பது கண்டோம். சர்வபக்ஷகனாவாய் என்பதுதான் இந்த சாபம். மிகவும் இழிவான சாபம். இதை விட கேவலமானது வேறு எதுவுமே இருக்க முடியாது. சர்வ என்றால் எல்லாம் என்று அர்த்தம். அர்த்தம் இப்படி இருந்தாலும் முதலில் தோன்றுவது மிக மிக இழிவான வஸ்துதான். இப்படியா நேர்ந்து விட்டது என்று அனைவரும் திகைத்து போனார்கள். இந்த அக்னியை முகமாக கொண்டு தமது ஹவிர்பாகங்களை ஏற்றுக்கொள்வதில் தேவர்களுக்கு அருவருப்பு உண்டாகிவிட்டது. யாக ஹோமாதி வைதிக காரியங்கள் எல்லாம் அப்படியே சம்பித்து விட்டன. சாக்ஷாத் பிரம்மாவே நேராக ஸ்தலத்துக்கு வந்து தோன்றினார். சாபத்தை அவரால் கூட மாற்ற முடியவில்லை. யாராலும் இதை செய்ய முடியாது. எனவே அவர் அனைவரையும் சமாதானப்படுத்திவிட்டு சென்று விட்டார். நடந்தது தான். இதனால் அக்னிக்கு சிறிதும் அசுத்தி இல்லை. நான் சொல்லுகிறேன், கேளுங்கள். இழிவான பதார்த்தங்களை அக்னி எரித்துவிட்டால் என்ன குடியா மூழ்கி போய்விட்டது. அந்த பொருள் அப்படியே இருந்தால் அனைவருக்கும் மிகவும் அசௌகரியமாகத்தானே இருக்கும். அதை எரிப்பதன் மூலம் அக்னி அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறான், அவ்வளவுதான். இது அனைவருக்கும் நன்மைதானே. இதில் அவமானம் என்ன இருக்கிறது? சூரியனை எடுத்துக்கொள்வோம். தன் கிரணங்களை பரப்பி மூலை முடுக்குகளில் உள்ள அசுத்தத்தை நீக்கி அவன் உபகரிக்கிறான், நமக்கு உபகாரம் செய்கிறான். சூரிய ஒளி இல்லாவிட்டால் உலகெல்லாம் அசுத்தம் மூடிக்கொண்டு விடும். அதனால் நமக்குத்தானே கஷ்டம், வசிக்கவே முடியாமல் போகும். இந்த உலகத்தில் அந்த அசுத்தத்துடன் நாம் இருக்க முடியுமா? மூச்சு கூட விட முடியாது. அதற்காக நாம் சூரியனை அசுத்தமாகிவிட்டதாக எண்ணுகிறோமா? அப்படியே இந்த அக்னி விஷயத்திலும் வைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார். அவர் சொன்னது என்ன? ந துவம் சர்வ சரீரேன சர்வ பக்ஷத்வமேஷ்யசி உபாதானேர் சிஷோ யாஸ்தே சர்வம் தக்ஷ்யந்திதாக சிகாக யதா சூர்யாம்சுபிஹி ஸ்பிருஷ்டம் சர்வம் சுசி விபாவ்யதே ததா த்வதர்ஷிர் நிர்தக்தம் சர்வம் சுத்தம் பவிஷ்யதி. இது மகாபாரதத்தில் வருகிறது. அக்னிக்கு ஜுவாலைகள் பல உண்டு. அவற்றுள் சில ஜுவாலைகள் தாம் எல்லாவற்றையும் எரிக்கும். மற்ற சில ஜுவாலைகள் பழையபடி சுத்தமாகவே இருக்கும் என்று சூரியனை உபமானமாக காட்டி சரிப்படுத்திவிட்டு போனார். பிருகு மகரிஷியின் தேஜஸுக்கு பிரம்மாவே அடங்கி நடக்க வேண்டியதாயிற்று. பிருகு என்னும் பெயரில்தான் எத்தனை மகிமை பொதிந்து கிடக்கிறது பாருங்கள். பிரம்மாண்டமான தீ பற்றி எரியும் போது உண்டாகும் சப்தத்தின் பெயர் இது. ஒளி வீசி பிரகாசித்தல் என்னும் பொருளும் இதற்கு உண்டு. சூரியனுடைய கிரணங்களுக்கே இந்த பெயர் உண்டு. மந்திரங்களுள் சிறந்ததான காயத்ரி மந்திரத்தில் முக்கியமான பர்கஹ என்னும் சொல்லுக்கும் இந்த பெயருக்கும் ஒற்றுமை இருப்பது கண்கூடாக தெரிகிறது. சூரியனுடைய தேஜஸ் தான் அதில் பர்க என பெறுகிறது. கடுமையான தபஸ் சக்தியினால், அதாவது தவத்தினால் பாவங்களை பொசுக்குபவர், பிரம்ம தேஜஸினால் ஜொலிப்பவர், அக்னியுடன் பிறந்து வாழ்ந்து வருபவர் என்று இப்புடைகளில் இப்பெயருக்கு பொருள் கூறுவர். செங்குத்தான உயர்ந்த மலை உச்சிக்கும் பிருகு என்னும் பெயர் உண்டு. அதிலிருந்து விழுந்து தன்னை மாய்த்து கொள்வதன் மூலம் சகல பாபங்களிலிருந்தும் விடுபடலாம். பிருகுபதனம் என்று இதற்கு பெயர். இப்படி பாவங்களை ஒழித்து மனிதனை தூய்மைப்படுத்தும் செய்கைகளுக்கெல்லாம் இந்த திருநாமத்தின் சம்பந்தம் அனாதியாகவே அமைந்துள்ளது. இவ்விதம் புனிதமான திருநாமத்தை அனுசந்திக்கும் போதெல்லாம் அணு அணுவாக நம் பாபராசியும் தேய்ந்து கொண்டே வரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பிரம்மாவின் ஹிருதயத்தை பிளந்து கொண்டு பிருகு மகரிஷி வெளிவந்ததாக சில ஆதாரங்கள் காட்டுகின்றன. ஆதி மனுவினால் படைத்த பிரஜாபதிகள் 11 பிருகுவும் ஒருவர் என்கிறது மனுஸ்மிருதி. வருணன் இவரை ஸ்வீகாரம் எடுத்துக்கொண்டதனால் இவர் வருணனுடைய பிள்ளை என்று கூறுகிறது. உபனிஷத்தும் இதை பற்றி கூறுகிறது. இதற்கெல்லாம் பௌராணிக ரீதியில் சரியான நிர்வாகங்கள் உள்ளன. ஜோதிடம், ஆயுர்வேதம் முதலிய சாஸ்திரங்களில் இவர் பெயரால் அரிய நூல்கள் பல காண்கின்றன. பரதத்துவ நிர்ணயம் செய்வதில் இவர் தனிப்பெயர் பெற்றவர். பிரபஞ்ச சிருஷ்டியில் பிருகு சர்க்கம் என்றே ஒரு பாகம் விஸ்தாரமாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த மகானுடைய திவ்ய சரிதம் அனந்தமானது.
ஒரு முறை நாரதர் தனது தந்தையான பிரம்மனை பார்க்க வந்தார். அப்போது பூலோகத்தில் மக்களுக்கு இழைக்கப்படும் அநியாயத்தை தட்டி கேட்க ஏதாவது வழி செய்ய வேண்டும் என பிரம்மனிடம் காஷ்யபர் என்ற முனிவரின் தலைமையில் தேவர்கள் ஆலோசித்துக் கொண்டிருந்தனர். யாகம் செய்தால் மக்களுக்கு நல்வழி பிறக்கும் என பிரம்மா கூறினார். யாருக்கு யாகத்தின் பலனை கொடுத்தால் பூலோகத்தில் நடக்கும் அட்டூழியங்களை தடுத்து நிறுத்த முடியும் என சிக்கலான கேள்வி கேட்டார் நாரதர். இது பற்றி பிருகுமுனிவர் என்பவரிடம் மற்றவர்கள் கருத்து கேட்டனர். பிருகுமுனிவர் இயற்கையிலேயே கர்வம் மிக்கவர். அவரது கர்வத்தை அடக்க ஸ்ரீமன் நாராயணன் நேரம் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். பிருகுமுனிவருக்கு பாதத்தில் ஞானக்கண் உண்டு. எதிர்காலத்தை உணர்ந்து கொள்ளும் சக்தியும் உண்டு. இதை பயன்படுத்தி மற்றவர்களை மட்டம் தட்டுவதில் அவருக்கு அலாதி இன்பம். பிருகுமுனிவர், நான் நேரடியாக அனைத்து லோகங்களுக்கும் சென்று எந்த கடவுள் பொறுமை மிக்கவர் என்பதை பார்த்து வருகிறேன், அவருக்கே யாகம் செய்வோம் என்று கூறினார். அதன்படி அவர் முதலில் பிரம்மனிடம் சென்றார். அங்கு சரஸ்வதியும் பிரம்மனும் தனித்திருந்தனர். பிறகு பிருகுமுனிவர் அனுமதி பெறாமல் உள்ளே நுழைந்து விட்டார். பிரம்மா இதை கண்டித்தார். பக்தனை வரவேற்காத பிரம்மனுக்கு இனி உலகில் பூஜையே நடக்காது என சாபம் விட்டுவிட்டு சிவலோகம் சென்று விட்டார். சிவலோகத்தில் சிவபெருமான் பார்வதியுடன் தனித்திருந்தார். பிருகுமுனிவர் அங்கு இருந்தவர்கள் தடுத்தும் கேளாமல் நேரடியாக இருவரும் இருந்த இடத்திற்கு சென்று விட்டார். சிவபெருமானுக்கும் கோபம் ஏற்பட்டது. அவர் பிருகுமுனிவரை கண்டித்தார். உடனே பிருகுமுனிவர், பூலோகத்தில் உனக்கு இனி லிங்க ரூபமே கிடைக்கும், அதற்கே பூஜை நடக்கும் என சாபம் விட்டு விட்டார். அடுத்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு சென்றார். அங்கு விஷ்ணு சயனலோகத்தில் இருந்தார். அருகில் லட்சுமி தேவி இருந்தார். பிருகு வந்ததை கவனித்தாலும் வேண்டுமென்றே கவனிக்காதது போல விஷ்ணு தூக்கத்திலேயே இருந்தார். உடனே பிருகு முனிவருக்கே கோபம் வந்துவிட்டது. கோபத்தில் மார்பில் எட்டி உதைத்தார். அந்த நேரத்தில் பிருகுவின் பாதத்தில் இருந்த ஞானக்கண்ணை அவருக்கு தெரியாமலேயே பெருமான் பிடுங்கி எறிந்து விட்டார். தன்னை உதைத்ததற்காக பெருமாள் கோபப்படவில்லை. உடனே உலகத்திலேயே பொறுமை மிக்க கடவுள் விஷ்ணுதான் என்பதை உணர்ந்து அவருக்கே யாகத்தின் பயனை கொடுப்பது என முனிவர்கள் முடிவு செய்தனர். இருந்தாலும் தனது மணவாளன் தன்னை எட்டி உதைத்த முனிவரின் காலை பிடித்து மன்னிப்பு கேட்டதை விரும்பாத ஸ்ரீதேவி அவரிடம் கோபித்து கொண்டு இன்று மகாராஷ்டிராவில் உள்ள கோலாப்பூர் எனும் இடத்திற்கு சென்று விட்டார். அவரை தேடி பிடித்து வருவதற்காக பூலோகம் வந்த மகாவிஷ்ணு வேங்கடமலையில் உள்ள புஷ்கரணியின் தெற்கு கரையில் ஒரு புளிய மரத்தடியில் எறும்பு புற்றின் மேல் அமர்ந்து தவம் புரிய ஆரம்பித்து விட்டார். இதில் மனமுருகி பிரம்மனும் ஈசனும் பெருமாளுக்கு உதவும் நோக்கோடு பசு மற்றும் கன்றுக்குட்டியின் வடிவெடுத்து அவர்களும் பூலோகம் வந்தனர். இத்தனை சங்கதிகளையும் சூரிய பகவான் மூலம் அறிந்த மகாலட்சுமி அவரது அறிவுரைப்படி மாடு மேய்க்கும் பெண்ணாக உருக்கொண்டு வந்து பசுவையும் கன்றையும் சோழ மன்னனுக்கு விற்றார். அவற்றை வாங்கிய சோழ மன்னனின் பணியாட்கள் அவற்றை வேங்கடமலைக்கு மேய அனுப்புவார்கள். அங்கே ஒரு எறும்பு புற்றில் மகாவிஷ்ணுவை கண்ட பசு தாமாகவே அங்கே பால் சுரக்க ஆரம்பித்தது. அதை ஏற்று மகாவிஷ்ணுவும் பசியாறி வந்தார். இதற்கிடையே அரண்மனையில் பசுக்கள் பால் தருவது இல்லை என்பதை கவனித்த மன்னனின் வேலையால் பசுவின் பின் தொடர்ந்து வந்தான். அது ஒரு இடத்தில் தானாகவே பால் சுரந்து பாலை வீணடிப்பதை கவனித்த அவன் பசுவின் மீது தன் கோடாரியை வீசி எறிய அது பசு மீது பட்டுவிடக்கூடாது என மகாவிஷ்ணு குறுக்கே தோன்றி அடியை தான் வாங்கினார். தான் வீசிய ஆயுதம் மகாவிஷ்ணுவை தாக்கி அதனால் ரத்தம் வருவதைக் கண்ட வேலையாள் அதிர்ச்சியில் உயிரிழந்தான். இரத்தக்கரையுடன் பசுமாடு வருவதைக் கண்ட சோழராஜா என்ன நடந்தது என அறிய அதை பின்தொடர்ந்தான். அங்கே எறும்பு புற்று ஒன்றின் அருகே தனது வேலையாள் இறந்து கிடப்பதைக் கண்டு ஏதும் அறியாமல் விழித்தான். அப்பொழுது அவனுக்கு காட்சியளித்த விஷ்ணு அவனது வேலைக்காரன் செய்த குற்றத்திற்கு மன்னனுக்கு சாபமிட்டார். ஆனால் மன்னன் மீது தவறேதும் இல்லாத காரணத்தால் அவன் அடுத்த ஜென்மத்தில் ஆகாய ராஜாவாக பிறப்பான் என்றும் தனக்கும் பத்மாவதிக்கும் திருமணம் நடக்கும் சமயம் அவனது சாபம் தீரும் எனவும் ஆசி வழங்கினார். இந்த சம்பவங்கள் நடந்த காலகட்டத்தில் திருப்பதி மலை வராக சுவாமியின் இருப்பிடமாக ஆதிவராக கஷேத்திரமாக இருந்தது. சோழ ராஜாவிற்கு ஆசி வழங்கி அனுப்பிய மகாவிஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற பெயருடன் தனக்கு ஒரு இருப்பிடம் வேண்டியவராக சுவாமியை சந்தித்தார். அவரும் மகிழ்ந்து இடமளித்தார். அதற்கு நன்றி கூறும் விதமாக தான் இன்றும் திருப்பதிக்கு செல்பவர்கள் முதலில் புஷ்கரணியில் குளித்து வராக சுவாமியை தரிசித்து பூஜை நைவேத்தியங்களை முதலில் அவருக்கு செய்துவிட்டு பிறகுதான் வெங்கடேச பெருமானை தரிசிக்க வேண்டும் என ஒரு ஐதீகம் ஏற்பட்டது.
இது அனைத்தும் ஒரு ஜென்மத்து கதை. இக்கதை சோழ மன்னனின் அடுத்த ஜென்மத்திலும் தொடர்கிறது. அடுத்த பிறவியில் அச்சோழ மன்னன் ஆகாச ராஜாவாக பிறந்து வளர்ந்து அனைத்து வளங்களும் பெற்று திகழ்ந்த அவனுக்கு பிள்ளை பேறு இல்லாததால் யாகம் செய்ய எண்ணிய பொழுது அழகிய தாமரை மலர் ஒன்று தோன்றியது. அதை அருகில் சென்று பார்த்தபோது அதில் ஒரு பெண் குழந்தை இருந்தாள். பத்மாவதி என பெயரிட்டு சீரும் சிறப்புடன் வளர்த்து வந்தான். இதனிடையே சீனிவாசன் என்ற பெயரோடு வாழ்ந்து வந்த மகாவிஷ்ணு பத்மாவதியை கண்டார். உடனே பெற்ற தாய் போல் தன்னை கவனித்து வந்த வகுலாதேவியிடம் சென்று பூர்வ ஜென்ம கதைகளை கூறி பத்மாவதியை தான் மணக்க வேண்டிய அவசியத்தை கூறுகிறார். அதே சமயம் ஆகாசராஜாவும் அவரது மனைவியும் கூட தங்களது மகள் வேங்கடமலையில் வசித்து வரும் சீனிவாசனை மணக்க விரும்புவதை அறிகிறார்கள். செல்வங்களுக்கு அதிபதியாக குபேரன் இத்திருமண செலவுகளுக்காக சீனிவாசனுக்கு கடன் தருகிறார். இரு வீட்டார் சம்மதத்துடனும் தேவர்களும் சிவன் பிரம்மா புடைசூழ சீனிவாசன் பத்மாவதி திருமணம் நடைபெறுகிறது. இக்கதையும் இத்திருமணமும் நடைபெற்ற இடம்தான் திருவேங்கடமலை. அதனால் இன்றும் திருமலையில் தினமும் கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.